ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இது ஏன் சீரியல் ரிவ்யூ போட்டுடலாமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நம்ம சீக்கிரம் 10,000 சப்ஸ்கிரைபர் அச்சீவ் பண்ணணும். அது உங்க கையில தான் இருக்குது. நிறைய ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, ஒரு மோட்டிவேஷன் பண்ணுங்க. சரியா? ஸோ என்ன நடக்குது? இதயம் சீரியல் இன்னைக்கு எபிசோடு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆதியும் பாரதி தமிழ் 3 பேர் உட்காந்து சோபால உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து பாரதி கேட்பாங்க, சொல்லுங்க, ஏதாவது சொல்லணும்னு தோணுதா உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போதெல்லாம், ஆமா நிறைய தோணுது. நான் ஒரு பொம்மையை மறந்துட்டா எப்படி நம்மளுக்கு மனசு வலிச்சு கஷ்டமா இருக்கணும். ஒரு பொருள் நம்ம கிட்ட இருந்து தொலையும் போது அதை தேடி மறுபடியும் கிடைக்கும் போது ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா மனசுல, அந்த மாதிரி இருக்குது. ஆனா எதையோ தொலைச்சிட்டு நான் தேடுற மாதிரி இருக்குது அப்படின்லாம் பேசுவாரு நம்ம ஆதி. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் பாரதி கேட்டுட்டே இருப்பாங்க, இன்னும் ஏதாவது சொல்லணும் போல தோணுதுங்களா, இன்னும் ஏதாவது தோணுதுங்களா, இன்னும் ஏதாவது ஞாபகம் வருதுங்களா அப்படின்னு கேட்டுட்டே இருக்கையில ஒவ்வொன்றா சொல்லுவாப்புல. சொல்லி முடிச்சோடனே கடைசியில ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாரு ஆதி. என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, ஆமா எனக்காக நீங்க இவ்வளவு தூரம் நடிச்சீங்க இல்லையா, உங்களுக்கு ஏதாவது செய்யணும் போல இருக்கு அப்படின்னு சொன்னோடனே கையில காசு கொடுத்து விட்டுறாப்புல. அது ரொம்ப கஷ்டமா இருந்தது, எனக்கு பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ ஏன் இப்படிலாம் பண்றாங்கன்னே எனக்கு தெரியலன்ற மாதிரி தான் இருந்தது. சரி, ஓகே, டன். அதுக்கப்புறம் வந்து இங்க என்ன நடக்குது? நம்ம ஆண்டாளக்கா இருக்கு இல்லையா, ஆண்டாளக்கா, உலகத்தை வித்த ஆண்டாளக்கா, அந்த ஆண்டாளக்கா என்ன செய்யுது? ஆலகரோட சண்டை போட்டிருப்பா இல்லையா, அப்ப அதுக்கு காரணம் வந்து இந்த பாட்டியும் சாரதா தேவியும் தான். இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் உண்மையை மறைக்க சொல்லியிருப்பாங்களாட்டு இருக்கு. அந்த லெட்டரை காமிக்க வேண்டாம், அவ மாசமா இருக்கிறா, கபடி இது விளையாண்டா உடம்புக்கு ஏதாவது பாதகமாயிரும்னு சொல்லி, ஆபத்தா முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சொல்லிதான் மறைச்சிருக்கான் அழகர். அது தெரியாம அவ காட்டு கத்திட்டு போயிட்டான். சரியா? அவளுக்கு என்னதான் ஆச்சு, ஏன் இப்படி பண்றான்னு சொல்லி பாட்டி எல்லாருமே புலம்பிட்டு இருக்கிறாங்க. உடனே வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட கூப்பிடுறாங்க. யாரு? பாரதியோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க உள்ளாங்க, நாடகத்துல இருக்காங்கல்ல, அவங்க வந்து சாப்பிட கூப்பிடும்போது, இரு, யார் ஆண்டாள் வந்துடட்டும், அவட்ட என்ன ஏதுன்னு பேசிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலன்னு சொன்னோடனே, கரெக்டா நாங்க தான்டா சொன்னோம், நாங்க தான் அழகுகிட்ட சொன்னோம் சொல்ல வேண்டாம்னு சொல்லி, நீ கபடி செலெக்ஷன் கமிட்டியில செலக்ட் ஆயிருக்குங்கிறத நாங்க தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னோம், அழகர்லாம் ஒன்றும் சொல்லல அப்படின்னு சொல்றத அப்படியே பிளேட்டை திருப்பிட்டு ஆண்டாளு, ஓ, உங்க மருமகனை காப்பாத்துறதுக்கு நீங்க இப்படி எல்லாம் உட்காந்து பிளான் போட்டு யோசித்தா நான் நம்பிடுவேனா அப்படின்னு சொல்லிட்டாப்ல. சரியா? அதுதான், அது ஒரு கூறுகட்ட குப்பாய் தானே கைஸ். ஆண்டாள் வந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு கூறுகட்ட குப்பாய். சரியா? மென்டல், முன்கோ என்னது, எதையுமே ஒரு தீர விசாரிக்காத ஒரு ஜென்மம். சரி, அவங்க 2 பேரும் சொன்ன உடனே அழகரும் வர்றாப்புல. ஓ, என்ன கையில என்ன பார்சலா, என்ன பூவும் பழவுமா, என்ன அல்வாவா அப்படின்னு சொல்லி என்னென்னமோ கிண்டல் பண்றாப்புல. உடனே, இப்ப எதுக்கு நீ மாப்பிள்ளைகிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற, அறிவு உனக்கு என்ன மங்கி போச்சா அப்படின்னு எல்லாம் திட்டுறாங்க. அந்த ஃப்ரெண்டும் சொல்றாப்புல, ஆண்டாள் நீங்க வந்து தவறா புரிஞ்சிருக்கீங்க, இவங்க 2 பேர் தான் வந்து வேண்டான்னு சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க, நானும் இப்பதான் கேட்டேன் இவங்க கிட்ட அப்படின்னு சொல்ற, அதையும் நம்ப மாட்டேங்கிறான். அந்த பொண்ணை வாயை மூடுங்கிறான். நீங்க எதுவும் பேசாதீங்க, உங்களுக்கு இவங்களை பத்தி எல்லாம் தெரியாதுன்னு சொல்லி இந்த பொண்ணையும் வாயை மூட வைக்கிற இந்த ஆண்டாள் பக்கி. சரியா? உடனே வந்து, இந்த குழந்தைனால தானே நீங்க எல்லாம் இப்படி பேசுறீங்க, என் கனவு, என் லட்சியம் இதெல்லாம் வந்து இந்த குழந்தைனால தானே நீங்க எல்லாம் இது பண்றீங்க, நான் இந்த குழந்தையவே நான் அபார்ஷன் பண்ணிடுறேன், அப்ப என்ன நீங்க செய்வீங்க அப்படின்றாப்புல. சரியா? உடனே அழகருக்கு கோபம் பயங்கரமா வந்துருச்சு, பாட்டிக்கு அதை விட வந்துருச்சு, சாரதாக்கு அதை விட வந்துருச்சு. சரியா? ஸோ இது ஒரு பக்கம் நடக்க, லாஸ்ட் சீன் என்ன நடக்குது அப்படின்னா, அதான் தண்ணியை போட்டு வந்து படுத்துருப்பாராட்டிருக்கு நம்ம ஆதி பாக்குறாப்புல. நான் நேத்தே சொன்னேன்ல கைஸ், நான் இப்ப ரிவ்யூ தான் பண்ண போறேன். சரிங்களா? ஏன்னா எபிசோடு முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஆதி வந்து பாக்குறாப்புல, தண்ணியை தெளிச்சு விட்டு பாக்குறாப்புல. உடனே இந்த மாதிரி என் பொண்டாட்டி இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ண போறா அப்படின்னு சொன்னோடனே அதோட முடிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா நேத்து ரிவ்யூலயே நான் சொல்லியிருப்பேன், எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியல. நான் சொன்னது சரியா போச்சா கைஸ்? நேத்து வீடியோ யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா இவன் வந்து இந்த விஷயம் கண்டிப்பா ஆதிக்கு தெரிய வரும். மறுபடியும் ஆதி பாரதி பொண்டாட்டி புருஷனா நடிச்சு இவங்க 2 பேத்தையும் சேர்த்து வைப்பாங்க. சரியா? இவங்க 2 பேரும் சேர்ந்த பிறகு இவங்க 2 பேரும் மறுபடியும் பிரிஞ்சிருவாங்களாமா. இதுதான் நடக்க போகுது. சரியா? சுத்தி 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 இந்த டைரக்டர் வந்து இப்படித்தான் பண்றாப்புல.
அதை விட ரொம்ப கேவலம் என்னன்னா, பாரதி கையில காசை கொடுத்தது. எவனாவது ஒருத்தன் இப்படி செய்வானா? எவனாவது ஒருத்தன், நீ நினைவலைகளை அழிச்சிட்ட, செஞ்சுட்ட, எல்லாம் பண்ணிட்ட. ஓ, காசை கொடுத்து ஏன் அந்த ஒரு இதை வந்து நோகடிக்கிற மாதிரி எடுக்கிறாங்கன்னு தான் தெரியல அந்த சீன் எல்லாம். உண்மையிலேயே பாரதி தமிழ் அந்த இடத்துல நொந்து போயிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு பாட்டு வேற, காத்திருப்பேன் நான் காதலுக்காக அப்படின்னு சொல்லி என்னமோ ஒரு பாட்டு. எத்தனை தடவை தான் இந்த அம்மா காத்திருக்கும் தெரியல. காத்திருப்பேன், இந்த அம்மா காத்திருப்பேன் காத்திருப்பேன் பாடுது. அந்த பக்கி என்ன செஞ்சுச்சுன்னா, இந்த நினைவலை அழிக்காததுக்கு முன்னாடி உருகி உருகி போனதடி அப்படின்னு சொல்லி பின்னாடியே பாரதி பின்னாடியே அலைஞ்சு அலைஞ்சு உருகி உருகி காதலிச்சு இப்ப நட்டாத்துல போயாச்சு. சரியா? அதுக்கப்புறம் இங்க நம்ம ஆண்டாளை பத்தி நான் இன்னைக்கு கிளிக்கலான்னு நினைக்கிறேன். ரொம்ப இத்து போனவ, கேவலத்தின் உச்சம். இந்த கேரக்டர் தயவுசெய்து சாகடிச்சிருங்க. இல்லாட்டினா அவங்க அப்பா இருக்கான் பாருங்க தர்மலிங்கம், அவங்கிட்ட கொண்டு போய் விட்டுருங்க. சரியா? 2 அடிச்சுட்டு சாவட்டும். பேசாம அழகராவது இங்க நிம்மதியா இருந்துட்டு போயிடுவோம். ஏன் கல்யாணம் பண்ணி வச்சீங்க? ஏன் இப்படி பண்றீங்க? என் வாழ்க்கையவே இது பண்ணிட்டீங்கன்னு சாரதாவையும் பாட்டியையும் போட்டு நொங்கு எடுக்கிறாப்புல. கரெக்டா தானே கேக்குறான். உன் பொண்ணு எதையாவது பேச விடுறாளா? கடுகு பொறிஞ்ச மாதிரி பொறிஞ்சு தள்ளிடுறா அப்படின்றாப்புல. இவளை கல்யாணம் பண்ணதுக்கு நான் செவனேன்னு இருக்கலாம்னு சொல்லிட்டு போறான். உண்மைதான். இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்லாம் கல்யாணம் பண்ணிட்டுலாம் எவனாலையும் குடும்பம் நடத்தவே முடியாது. எவனாலையும் குடும்பம் நடத்த முடியாது. ஒரு பொறுமைங்கிறதே கிடையாது. சரி, என்ன அதான் பாட்டி கரெக்டா கேட்கும். இப்ப என்ன உன் குடியா முழுகி போச்சு? புள்ள பெத்த பிறகு விளையாட வேண்டியதானே? உன் யார் விளையாட வேணாம்னு தடுத்தாங்களா இங்க யாராவது? அவன் தானே அழகர் தானே கல்யாணம் ஆன புதுசுல இவனோட கனவுக்காக போய் ஜூஸ் கொடுக்கறது என்ன, காலையில ஆனா போய் கிரவுண்ட்ல போய் அவளை கபடி பிராக்டிஸ் பண்ண வச்சது என்ன, அதெல்லாம் இந்த அம்மனி நினைச்சு பார்க்காது. இந்த லெட்டரை மறைச்ச விஷயம் தான் வந்து இந்த அம்மாவுக்கு வந்து பெரிய விஷயமா பார்க்கப்படுது. யாருக்கு? இந்த ஆண்டாள் பக்கிக்கு. நம்ம புருஷன் தான் நம்மளுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணான்னு அந்த எண்ணமே இல்லை அவளுக்கு. துளி கூட அந்த எண்ணமே இல்லை. குழந்தைய அழிக்க போறேன்னு சொல்றாளே, இந்த மாதிரி ஒரு ஜென்மத்தை நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? எந்த ஜென்மம்? இதெல்லாம் என்ன ஜென்மம் தான் நான் கேக்குறேன். மண்டையில களிமண் இருக்குதா, மசாலா இருக்குதா? ஐயோ சாமி, கேவலத்தின் உச்சம். தயவு செஞ்சு தர்மலிங்கத்தை கொண்டு 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 போய் இவளை விட்டுருங்க. சரி, ஊர்லயே கொண்டு போய் இந்த கேரக்டரை விட்டுருங்க. இந்த கேரக்டரே வேண்டாம். நாடகத்துல வெட்டி. ஆண்டாள்ன்ற கேரக்டர் நாடகத்துக்கு வெட்டி. சரியா? ஏன்னா ஃப்ரெண்டோட லைஃப் வந்து அங்க நட்டாத்துல இருக்குது. ஆனா அதை பத்தி இந்த அம்மனிக்கு கவலையே இல்லை. இவளோட கனவு லட்சியம் தான் இந்த அம்மனிக்கு ரொம்ப முக்கியமா போச்சு. சரியா? அதனால இவளை கொண்டு போய் கபடி விளையாடவே விட்டுருங்க. அபாசனம் பண்ணி தொலைட்டு என்னத்தையே பண்ணிட்டு போட்டோம். சரியா? அப்பா சாமி, நீ மறுபடியும் நீ ஆதிட்ட வர இவன் சொல்லிட்டானா அழகரு உடனே வந்து பிளான் போடுவாருக்குல. இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு வந்து அவரோட பொண்டாட்டியில வந்து பிரச்சனை, அதனால நீங்க வந்து எனக்கு பொண்டாட்டிய மறுபடியும் நடிங்க, நம்ம 2 பேரும் அவங்கள ஒண்ணு சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கி மறுபடியும் பாரதி கிட்ட போய் உதவி கேட்க போறான். யாரு? நம்ம ஆதி. இப்படியே உதவி செஞ்சு செஞ்சுக்கிட்டே இருங்கடா, முடியல.